You will never ever in your entire life rule the people of Tamil Nadu. இந்த ஸ்டேட்மெண்ட்ட தமிழ் மக்களால மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவாலேயே மறக்க முடியாது. தமிழ் மக்களுக்காக சிங்க மாதிரி மக்களவையில ஒழிச்சது ராகுல்ஜியோட குரல். எத்தனையோ உன்னதமான பணி செஞ்சுகிட்டு இருக்கிற தலைவர்களை இந்தியா பார்த்திருக்கு. அப்படிப்பட்ட உழைக்கும் தலைவர்களோட வழி வந்த ராகுல்ஜியோட எளிமையும் களத்துல நின்னு போராடக்கூடிய வலிமையும் தான் பல கோடி மக்களை ராகுல்ஜி நமக்கான தலைவர் அப்படின்னு கொண்டாட வைக்குது. பாரத் ஜோடோ யாத்ரா, அதாவது ஒற்றுமைய வலியுறுத்தி இந்தியா முழுவதும் நடைபயணம், சமூக நீதி பொருளாதார சமத்துவம் பத்தின பிரச்சார பயணம், விவசாய சட்டங்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்துல பங்கு, அதானி குரூப் மீது குற்றச்சாட்டு, வேலை இல்லாததுக்காகவும் விலைவாசி உயர்வு குறிச்சும் பாராளுமன்றத்துல அடிக்கடி குரல் எழுப்புறது, தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்படுற அநீதிக்கு எதிர்த்து போராடுறது, இப்படி எத்தனையோ மக்கள் போராட்டத்துல நமக்கான தலைவரா நின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம ராகுல்ஜி. நமக்காக கேள்வி எழுப்பவும் முறையான திட்டங்களை கொண்டு வரவும் நமக்கான தலைவரை நாமளே தேர்ந்தெடுக்கலாம். மக்களோட தலைவர் என்றென்றைக்குமே ராகுல்ஜி தான். தமிழ்நாட்டு மக்கள் ராகுல்ஜிய அவ்வளவு நேசிக்கிறாங்க. தைரியமா சந்தோஷத்தோட சொல்லுவோம், நம்ம காங்கிரஸ், நம்ம ராகுல்ஜி. vote for காங்கிரஸ்.